ஹலோ எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக எங்கிட்ட வர என்கொயரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட் விசாவை பற்றியும், டூரிஸ்ட் விசாவை பற்றியும் தான் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். யூகே டேக்ஸ் அதிகம், காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகம், இப்படி எத்தனை சொன்னாலும் யூகேக்கு வரவங்களோட மவுஸ் இன்னும் குறையவே இல்லை. ஆனால் சமீப காலமாக யூகேவோட இமிக்ரேஷன் ரூல்ஸ் எல்லாமே ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ரொம்ப டஃப்பாக போகிறதுனால ஒரு சிலர் இங்கிருந்து வேறு கண்ட்ரீஸ்க்கும் மூவ் பண்ண ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்படி எத்தனையோ இருந்தாலும் இன்னும் நிறைய பேர் இங்கே வந்துட்டு தான் இருக்காங்க, வேலை எடுக்கிறாங்க, செட்டிலும் ஆகிட்டு தான் இருக்காங்க. டூரிஸ்ட் விசாக்கு நான் லாங் வீடியோ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணிவிடுவேன். அடுத்தது ஸ்டூடெண்ட் விசா. ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 9 யூகே யூனிவர்சிட்டிஸ் வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதில் சவுத்தாம்ப்டன் யூனிவர்சிட்டி டெல்லி கேம்பஸ்லேயும், யார்க் யூனிவர்சிட்டி வந்து மும்பை கேம்பஸ்லேயும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் அட்மிஷனுக்கு கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுப்பாங்க. அடுத்தடுத்து வர வருஷங்களில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸை அதிகம் பண்ணிக்குவாங்க. ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த வருஷம் இந்தியாவிலேயே படிக்கலாம். இல்லாதவங்க கவலைப்படாதீங்க, தாராளமாக யூகே வந்து நீங்கள் படிக்கலாம். யூகே ஸ்டூடெண்ட் விசாவை பற்றி எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் கீழே லாங் வீடியோவில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.